சுந்தர் சி வந்து படம் டிஸ்கஸ் கதையெல்லாம் கமல், ரஜினி, சுந்தர் சி 3 பேரும் கலந்துரையாடல் பண்ணி தான் படம் அலோன்ஸே பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டு கொடுக்குறதும் அதையும் பேசியிருப்பாங்க. எவ்வளோ கொடுக்குறோம், அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம், உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோன்னு. இதெல்லாம் கேட்டுட்டு தானே முடிவு பண்ணி அலோன்ஸே பண்ணாங்க. மக்கள் என்ன முட்டாளா? அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நான் விலகிறேன், நாங்கள் நட்பாக இருப்போம். நீங்கள் நட்பாக தான் இருக்கீங்க, யாரும் இல்லைன்னா. மக்கள் தான் இப்போ நட்பு இல்லாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ரஜினி சார் பேரெல்லாம், கமல் சார் பேரெல்லாம் கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்களா நீங்கள்? புள்ள போய்கிட்டு நைஸா அது உங்கள் பேர் கெடக்கூடாதுன்னு. உங்களை எப்படி கெடாமல் இருக்கும் உங்கள் பேர்? இனிமேல் உங்கள் படமே ஓடாது. எந்த படம் வந்தாலும் ஓட விட மாட்டோம் தேட்டரில். பாருங்கள், யாருமே உங்கள் படத்தை பார்க்க மாட்டாங்க. ஒரு 3 நாள் கூட உங்கள் என்ன படம் நீங்கள் எப்படி எடுத்தாலும் 3 நாளைக்கு கூட ஓடாது. உங்களை என்ன சத்தியாக பேசணுங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையும் காட்டிக்கிட்டு அலைகிறீங்களா? இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லுங்கள். அப்போ பத்திரிக்கைக்காரங்களுக்கு என்ன ஏதுன்னு அதை விட்டுட்டு திடீர்னு இவர் போய் பேசுவாராம், எல்லாம் கம்மிட் ஆவாராம், இவர் விலகிடுவாராம். கடைசியில் எல்லோரும் சுந்தர்சி நல்லவர் வல்லவர்னு பேசணுமா? அது எப்படி? உங்களால் அவங்க 2 பேரும் லெஜெண்டுங்க வந்து அவமானப்பட்டு நிற்கணுமா? அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள். அது ரஜினி சார் சொன்னாலும் உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, கமல் சார் இல்லை உங்கள் பாஜக அவங்க தலைவி, உங்கள் துணைவியாரோட தலைவேடம் அவங்க செஞ்சாலும் சொல்லுங்கள். அதானே நல்லது. நல்ல டைரக்டருக்கு உள்ளது. அந்த காலத்தில் நல்ல பேர் எடுத்துட்டா மட்டும் போதுமா? இதெல்லாம் என்ன தனம்? அந்த காலத்தில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? எல்லாமே இப்படி பயப்படுறவங்களா? நீங்கள் தைரியமானவர் தானே உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. டைரக்டரே இல்லாமல் வந்தாங்க. அப்போல்லாம் கதை சொல்லும்போது எல்லாம் கேட்டு தானே. புதுசாக என்னமோ பேசுகிறாங்களே, கதை சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அது இதுன்னு. கதை சரியில்லாம் எப்படிங்க சார் ஒத்துக்குவாங்க? முதல்ல அலௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் எல்லாம் மக்களுக்கு கரெக்டான இது சொல்லணும். அவங்க மேலே எதுவும் குற்றம் இல்லாத மாதிரி, இல்லை அவங்க மேலே குற்றமாக இருந்தாலும் இதை நீங்கள் வெளிப்படுத்தணும் மக்களுக்கு. இல்லைன்னா யாரும் இங்கே ஒத்துக்க முடியாது மக்கள். இன்னும் உங்கள் படமே ஓடாது, பார்த்துக்குங்க. அப்படியே வடையோட வச்சு அமுக்குறேன். வாடா உள்ள உட்கார் போ.